ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக 19th மார்ச் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து தட்டை இட்லிக்கு வந்து ஸ்டாண்ட் ஏதாவது ஆன்லைனில் கிடைக்குமா வாங்கி தரியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ், நிறைய தட்டுங்க இருக்க மாதிரிலாம் கூட கிடச்சிது. அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் வைஸு நல்லா இருந்தது, கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால 4 தட்டு கொண்ட இந்த பேக் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வித்தின் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22 தேதி எனக்கு டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஆன் டெலிவரி வந்து நான் கொடுக்காம ஃபஸ்ட்டே நான் ஆன்லைனில் வந்து பே பண்ணிட்டேன். ஏன்னா ஆன்லைனில் யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணால் ஒரு 25 rupees வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விதமாக நான் வந்து ஆன்லைனில் ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஸ் பண்ணி தான் அவங்க டெலிவரி வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ பட் பரவாயில்ல, இது கூட வந்து போதுமானது, 2 தடவை வச்சுட்டு நம்ம 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 504 rupeesக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 504 ரூபாய்க்கு அந்தளவுக்கு வர்த்தான்னு தெரியல. மேபி வெளியில் போயிட்டு கடையில் வாங்குறப்ப இது இதை விட கம்மியாக கூட வாங்கியிருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லா பொருளும் வந்து ஆன்லைனில் வாங்கணுன்றதை விட நம்ம வெளியில் போயிட்டு நம்ம ரேட் கம்பேர் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் வாங்குறது நமக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட்ஸ் வந்து எனக்கு காமிச்சிக்கிட்டே இருந்தது. அதை வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தப்ப ஸோ ரேட் வைஸ் அஃபோர்டபுளாக கிடச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து ஒன்று வாங்கி நான் வந்து ஒட்டியிருந்தேன். அது தனியாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கொண்ட பேக் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணுறப்ப 4 பீஸ் கொண்ட பேக் வந்து 132 rupeesக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணுறப்ப 6 பீஸ் கொண்ட பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 134 rupeesக்கே கிடச்சிது. இந்த 6 பீஸ்ன்றப்ப வந்து உங்களுக்கு அந்த சைஸ் வந்து மாறுபடுமோன்னு நினச்சேன். எல்லாம் ஒரே சைஸு, ஒரே மெட்டீரியல் தான். இந்த 6 பீஸ் கொண்ட பேக்கே நான் 134 ரூபாய்க்கு வாங்கினப்ப ஃபஸ்ட்டே 4 பீஸ் வந்து 140 ரூபாய்க்கு வாங்கினது வந்து வேஸ்ட்டு தான். அதனால் இந்த ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையும் அவன் எப்போ வந்து ரேட்டை வந்து கூட்டுறான், எப்போ வந்து ரேட்டு குறைக்கிறானே தெரியறதில்ல. அதனால் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம எப்போ கரெக்டாக வந்து ரேட்டு நமக்கு ஓகேன்னு தோணுதோ அப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்டுட்டா நமக்கு கரெக்டாக ஒன்று வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது கேஷ் ஆன் டெலிவரியில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு சிலது வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணி வாங்குறது நல்லது. நமக்கு டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி நான் பே பண்ணிவிடுவேன். அப்படி டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லைன்னா சின்ன சின்ன ஐட்டம்லாம் நம்ம வீட்டுக்கு கைக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பே பண்ணால் போதும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபே கிரெடிட் கார்டு தான் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த கிரெடிட் ஃப்ரீ பீரியடும் கிடைக்குது. அடுத்த மாதம் வந்து கிரெடிட் கார்டு பில் கட்டினா கூட போதும். ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட்ஸை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு, அதாவது வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த படிகேட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1 ஒட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஏதோ 1ஓ 2ஓ ஒட்டினப்ப நமக்கு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கச்ச கச்சன்னு எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சதுனால கரெக்டாக யாராவது பார்த்தாங்கன்னா கூட இது வந்து நேச்சுரலாக இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுதான் அந்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சன்ற மாதிரி தான். ஏதோ ஒன்று சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டதையுமே வாங்கிட்டு வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுட்டா பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஆக்வர்டாகவும் தெரியுது. அதனால் 1ஓ 2ஓ இங்கேயும் அங்கேயும் வந்து ஒட்டுறப்ப நமக்கு வந்து அது டீசெண்டாக இருக்குது. அதையுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிய வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுற விதமும் இருக்குது. இப்போ இந்த ரூமில் நான் ஒட்டியிருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது வந்து ரேட்டிங் கொடுத்தா ஒரு 5 out of 10 தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ரூமில் வந்து கொஞ்சம் எக்கு தப்பாக நான் வந்து ஒட்டிட்டேன். அது வந்து அந்த கர்வ் ஷேப்பில் ஒட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாக ஒரு லுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து எக்கு தப்பாக ஒட்டிட்டா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங்காக இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். அதனால் நமக்கு பிடிக்கலன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஷேப்பில் வேறு இடத்துல கூட நம்ம ஒட்டிக்க முடியும். அதனால் பிரச்சனை இல்லை. கீழே அம்மா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மா ஒட்ட சொன்ன இடத்துல நான் வந்து ஒட்டியிருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. இந்த ஒரு பெட்ரூமில் மட்டும்தான் எனக்கு இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மேபி இதை வந்து நான் கைட்டிட்டு வேறு மாதிரி கூட ஒட்டலாம். சரி, இப்போதைக்கு வந்து இருக்கட்டும். இது ஒவ்வொன்றும் ஒட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடுப்பு வழியே வந்துடுது. இது வந்து ஒரு 2 பேர் வந்து சேர்ந்து ஒட்டுறப்ப நமக்கு தெரியாது. ஒருத்தரே பார்த்தீங்கன்னா ஒட்டுறப்ப இப்போ எங்கள் வீட்டில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நானே தான் ஒட்டி முடித்தேன். அதனால் இது ஒட்டி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் வந்து அப்பீலிங்காக இல்லைன்னா அது ரொம்ப தலைவலியாகவும் இருக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பெட்ரூமில் அந்த பெட்டு கிட்ட ஒட்டினது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது அந்த கர்வ் ஷேப்பில் கொஞ்சம் வந்து ஸ்லாண்டடாக ஒட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்புட் நல்லா கிடைக்குது பாருங்கள். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இன்னொரு பெட்ரூமில் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து நம்ம யார்கிட்டயாவது சஜஷன் கேட்டு நம்ம ஒட்டிக்கணும். இல்லைனா நம்மளே ஒட்டுறப்ப இந்த மாதிரி தான் அவுட்புட் நம்ம இறங்கினதுக்கப்புறம் பார்க்குறப்ப தான் தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒட்டுறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ செகண்ட் டைம் ஆர்டர் போட்டப்போ ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹33 வந்து விழுந்திருக்கு. ஸோ 4 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ₹132 வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் கொண்ட பேக் வந்து ₹134 வந்து நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தாலே தெரிய வருது. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினப்போ 4 பீஸ் கொண்ட பேக்கெட் ₹140. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கொண்ட பேக்கெட் வந்து ₹132. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கொண்ட பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹134. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ₹420 கிட்ட வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். இந்த மாதிரிலாம் வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே காசு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இந்த தட்டை இட்லி கூட பார்த்தீங்கன்னா ₹500 வர்த்தான்னு தெரியல. வெளியிலலாம் கம்மியாக கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ வெயிட் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து வாங்கிக்கிட்டே இருக்கும், நம்ம செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்மளால் காசெல்லாம் சேவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வாங்குகிற பொருள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அத்தியாவசியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.